வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே சர்வேயிங்கில் டோட்டல் ஸ்டேஷன் சப்டைட்டிலேருந்து எடுத்தது. ஏஇ எக்ஸாமுக்கு டோட்டல் ஸ்டேஷன் சிலபஸில் கிடையாது, ஆனால் இங்கே சபார்டினேட் சர்வீஸ்க்கு டோட்டல் ஸ்டேஷன் சிலபஸில் உண்டு. ஸோ புதுசாக படிக்கிறதுனால டோட்டல் ஸ்டேஷனில் என்னென்ன கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த கான்செப்ட் மட்டும் இந்த எக்ஸாமுக்கு படித்தா போதும். ஸோ ஒரு 50 கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில். ஸோ அந்த 50 கொஸ்டின்ஸை ஜஸ்ட்டு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு படித்தா மட்டும் போதும். டோட்டல் ஸ்டேஷன் டாபிக் வந்து ஈஸியாக கவர் ஆகிடும். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டோட்டல் ஸ்டேஷன் கவர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு சபார்டினேட் சர்வீஸ்க்காக மட்டும் இதை ப்ரிப்பேர் பண்ணால் போதும். மற்றபடி ஏஇ எக்ஸாமுக்கு வந்து இது கிடையாதுங்கிறதுனால ரொம்ப டீப்பாக படித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக என்னென்ன கான்செப்ட் இருக்கோ எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் த கரெக்ட் செட் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன்? Which of the following indicates the correct set of the combination of total station? So total station ஓட combination எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னென்ன மெஷரிங் பண்ணுறோங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ தியோடலைட், காம்பஸ், தியோடலைட், EDM, எலக்ட்ரானிக் தியோடலைட் அண்ட் EDM அண்ட் GPS. ஸோ டோட்டல் ஸ்டேஷனுங்கிறது என்னென்னா மெஷரிங் ஆஃப் ஹரிசாண்டல் ஆங்கிள் அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிள், அதுக்கப்புறம் ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ். இந்த மூணையும் மெஷர் பண்ணுற ஒரு கம்பைனான டிவைஸ் தான் டோட்டல் ஸ்டேஷன் சர்வே. ஸோ இந்த டோட்டல் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து காம்பினேஷனில் இருக்கும். ஒன்று எலக்ட்ரானிக் தியோடலைட். ஸோ நார்மல் தியோடலைட் கிடையாது, அது தியோடலைட் சர்வேயிங் வந்து வேறு. இங்கே டோட்டல் ஸ்டேஷனில் பண்ணுறது எலக்ட்ரானிக் தியோடலைட். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ரீடிங்கை வந்து ரீட் பண்ணிக்கிற தியோடலைட் தான் எலக்ட்ரானிக் தியோடலைட். ஸோ அந்த எலக்ட்ரானிக் தியோடலைட்டும் டிஸ்டன்ஸ் மெஷரிங் டிவைஸ், EDMனு சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் டிவைஸ். ஸோ இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் டோட்டல் ஸ்டேஷனில் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் த கரெக்ட் செட் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன்? டோட்டல் ஸ்டேஷனில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணி தான் ஹரிசாண்டல் ஆங்கிள், வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் ஸ்லோப் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவோம். ஸோ ஒன்று எலக்ட்ரானிக் தியோடலைட், ரெண்டாவது டிவைஸ் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் டிவைஸ், அது இஸ் EDM. ஸோ இந்த 2 டிவைஸோட ஹெல்ப்பில் தான் டோட்டல் ஸ்டேஷன் சர்வே நடக்குது. அடுத்த கொஸ்டின், the formula for difference in elevation can be given as. The formula for difference in elevation can be given as. So correct answer, D equal to V plus I minus R. D equal to V plus I minus R. So Vங்கிறது எப்போதும் போல் vertical distance, Vங்கிறது vertical distance, அதுக்கப்புறம் Iங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட்டு, Rங்கிறது வந்து ஹைட் ஆஃப் சென்டர் ரிஃப்ளாக்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் சென்டர் ரிஃப்ளாக்டர் தான் இந்த R. ஸோ ஃபார்முலா ஃபார் டிஃப்ரென்ஸ் இன் எலிவேஷன் கேன் பி கிவன் அஸ். டிஃப்ரென்ஸ் இன் எலிவேஷன் கேன் பி கிவன் அஸ் D equal to V plus I minus R. அடுத்த கொஸ்டின், the data obtained from total station can be used in which among the following software directly? The data obtained from total station can be used in which among the following software directly? ஸோ இப்போ டோட்டல் ஸ்டேஷனில் சர்வேயிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறது. அந்த ஆட்டோமேட்டிக்லேயும் EDMமும் எலக்ட்ரானிக் தியோடலைட்டும் யூஸ் பண்ணி டோட்டல் ஸ்டேஷனோட எல்லாமே டிவைசஸ் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மெஷர் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் மெயினாக அந்த ப்ராஜெக்டை வந்து எலிவேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் சாஃப்ட்வேர் டேரெக்டாக அப்ளை பண்ணுற சாஃப்ட்வேர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் டேரெக்ட் சாஃப்ட்வேர் இருக்குது, அதே மாதிரி இன்டைரக்ட் சாஃப்ட்வேர்னு இருக்குது. ஸோ டேரெக்ட் சாஃப்ட்வேர் எது அப்படின்னா ஜிஸ்ஸு, அதுக்கப்புறம் சர்ஃபர், சர்ஃபர் அண்ட் ஆட்டோகேட், சர்ஃபர் அண்ட் ஆட்டோகேட். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர் மட்டும்தான் டோட்டல் ஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற டேரெக்ட் சாஃப்ட்வேர். ஸோ மற்ற எல்லா சாஃப்ட்வேருமே இன்டைரக்ட் சாஃப்ட்வேர். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ரிம்வேரா, ஸ்டாட் ப்ரோ, ஆட்டோடிஸ்க் ரிவீட். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்டைரக்ட் சாஃப்ட்வேர். டைரக்ட் சாஃப்ட்வேருங்கிறது ஜிஸ்ஸு, சர்ஃபர் அண்ட் ஆட்டோகேட். டோட்டல் ஸ்டேஷனோட டைரக்ட் சாஃப்ட்வேர்ஸ் இந்த 3 தான். மற்ற எது வந்தாலும் இன்டைரக்ட் சாஃப்ட்வேரில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது
the data obtained from total station can be used in which among the following software directly is called? So direct softwareங்கிறது Zephyr and AutoCAD, அதுக்கப்புறம் GIS, இது மூணு தான் டைரக்ட் சாஃப்ட்வேர். ஸோ இங்கே கொடுத்துருக்க மற்ற எல்லாமே இன்டைரக்ட் சாஃப்ட்வேர் டோட்டல் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறது. அடுத்த கொஸ்டின், இன் விச் டைரக்ஷன் இட் இஸ் பெஸ்ட் டு பிளேஸ் த டோட்டல் ஸ்டேஷன் ஃபார் அப்டைனிங் த பெஸ்ட் அவுட்புட்? இன் விச் டைரக்ஷன் இஸ் பெஸ்ட் டு பிளேஸ் த டோட்டல் ஸ்டேஷன் ஃபார் அப்டைனிங் த பெஸ்ட் அவுட்புட்? டோட்டல் ஸ்டேஷன் சர்வேயில் ஒரு பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் நம்மளோட மெஷரிங் டிவைசஸ் இருக்கணும்? ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த். ஸோ ஆன்சர் வந்து நார்த். டோட்டல் ஸ்டேஷனு கிடையாது, பொதுவாக நம்ம சர்வேயிங்கில் யூஸ் பண்ணுற டைரக்ஷன் எல்லா டைரக்ஷனுமே ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது நார்த் டைரக்ஷன் தான். ஸோ நாட் ஒன்லி டோட்டல் ஸ்டேஷன், அதர் சர்வே இஸ் ஆல்சோ டேக்கன் அஸ் நார்த். ஸோ நார்த் டைரக்ஷனில் எடுக்கும்போது தான் நமக்கு பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும். So in which direction it is best placed to the total station for obtaining the best output? Answer is north direction. அடுத்த question, how many type of EDM instrument are there based on wavelength? How many type of EDM instrument are there based on wavelength? ஸோ வேவ்லென்த்தை பொறுத்து இடிஎம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எத்தனை டைப்பாக பிரிக்கலான்னு கேட்குறாங்க. ஸோ வேவ்லென்த்தை பொறுத்து இடிஎம் மெஷர்மெண்ட் வந்து 3 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 3 டைப். ஸோ என்னென்ன டைப்னா, ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோவேவ் இடிஎம்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு மைக்ரோவேவ் இடிஎம். ஸோ செகண்ட் டைப் வந்து இன்ஃப்ராரெட் இடிஎம். அதுக்கப்புறம் மூணாவது வந்து விசிபிள் ரேஞ்ச். மூணாவது இருக்கிறது விசிபிள் ரேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மைக்ரோவேவ் இடிஎம், ரெண்டாவது இருக்கிறது இன்ஃப்ராரெட் வீடியம், மூணாவது இருக்கிறது விசிபிள் ரேஞ்ச் வீடியம். ஸோ இந்த விசிபிள் ரேஞ்ச் வீடியமும் 3 சப்டிவிஷனாக பிரியும். லாங் டூரேஷன், ஸ்மால் டூரேஷன், அதே மாதிரி மீடியம் ரேஞ்ச். ஸோ அது வந்து அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக வேவ் லென்த்தை பொறுத்து இடிஎம்மை 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று மைக்ரோவேவ் இடிஎம், இன்ஃப்ராரெட் இடிஎம் அண்ட் விசிபிள் ரேஞ்ச் இடிஎம். ஸோ இந்த மைக்ரோவேவ் இடிஎம்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் டெல்லுரோமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து டெல்லுரோமீட்டர். மைக்ரோவேவ் இடிஎம்க்கு இன்னொரு பேர் டெல்லுரோமீட்டர். ஸோ இங்கே நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின், ஹவு மெனி டைப் ஆஃப் இடிஎம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் த பெஸ்ட் பேஸ்ட் ஆன் வேவ் லென்த்? ஸோ வேவ் லென்த்தை பொறுத்து இடிஎம்மை 3 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 3. அடுத்த கொஸ்டின், which of the below is used up to the range of 100 km? Which of the below is used up to the range of 100 km? ஸோ கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே இடிஎம்மோட டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடிஎம் டைப்பில் 100 கிலோமீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ணுற இடிஎம் டிவைஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து மைக்ரோவேவ் இடிஎம். மைக்ரோவேவ் இடிஎம் தான் 100 கிலோமீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ணும். இன்ஃப்ராரெட் வந்து அப் டு 3 மீட்டர் வரைக்கும் தான். இன்ஃப்ராரெட் வந்து அப் டு 3 மீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ணுற இடிஎம் டிவைஸ். மைக்ரோவேவ் வந்து அப் டு 100 கிலோமீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ணும். விசிபிள் ரேஞ்ச், அல்ட்ரா வயலட் இதுவுமே 100க்கு கீழே வர்றது தான். ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் வர்றது வந்து மைக்ரோவேவில் தான் வரும். So which of the following below is used up to the range of 100 km is microwave idiom? அடுத்த question, the bubble in a total station is centralized using. The bubble in a total station is centralized using tripod, leveling screw, tangent screw, foot screw. Total station ஓட bubble tube வந்து சென்டர் பண்ணணும்னா எதை வச்சு சென்டர் பண்ணுவோம்? ட்ரைபாட், லெவலிங் ஸ்க்ரூ, டேஜன் ஸ்க்ரூ, ஃபுட் ஸ்க்ரூ. ஸோ இந்த ஸ்க்ரூ டைப் எல்லாமே மேலே இருக்க டிவைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வருது. ஆனால் பபுள் டியூப்புங்கிறது ட்ரைபாடை சென்டர் பண்ணும்போது, ஸோ கீழே வந்து செட் பண்ணியிருக்க கிரவுண்ட் லெவலில் செட் பண்ணியிருக்க இந்த ட்ரைபாடை அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு இருக்கிற பபுள் டியூப் வந்து கரெக்டாக சென்டரில் வரும். ஸோ பபுள் டியூப்பை வந்து சென்டர் பண்ணணும்னா ட்ரைபாய்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஸ்க்ரூவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அந்த மேலே இருக்க ஹெட் ஆஃப் த டோட்டல் ஸ்டேஷன் சர்வே மட்டும்தான், அந்த இது மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகும். The bubble in a total station is centralized using tripod. அடுத்த question, which of the below is not an application of total station? Which of the below is not an application of total stations? கீழே கொடுத்துருக்கிறதுல டோட்டல் ஸ்டேஷனோட அப்ளிகேஷன் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன், ஃபர்னிச்சர் மேனேஜ்மெண்ட், மின்னிங்,
அண்ட் ஆர்கியாலஜி. ஸோ டோட்டல் ஸ்டேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன், ஏதாவது ஒரு இடத்துல வந்து க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னா அதை இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அதே மாதிரி மின்னிங்கில் யூஸ் பண்ணுறது, மைனிங் அண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் இந்த டோட்டல் ஸ்டேஷன் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் டோட்டல் ஸ்டேஷனோட அப்ளிகேஷன் இல்லாதது. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர். Which of the below is not an application of total station is furniture manufacture. அடுத்த question, which of the below so அதே question தான். அடுத்த question, which is the latest development in total station? Which is the latest development in total station? High resolution, high accuracy, robotic and automatic. ஸோ இப்போது டோட்டல் ஸ்டேஷனில் உள்ள லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்னா ஆன்சர் வந்து ரொபாட்டிக். ஸோ ரோபோ வச்சு ஆட்டோமேட்டிக்காக மெஷர் பண்ணுறது தான் இப்போ டோட்டல் ஸ்டேஷனில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கும் கூட வந்துருச்சு ஓரளவு, ஆனால் இதை விட இப்போ புதுசாக வந்திருக்கிறது வந்து ரொபாட்டிக் வச்சு தான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இன் டோட்டல் ஸ்டேஷன் இஸ் கால்ட் ரொபாட்டிக். அடுத்த கொஸ்டின், which instrument is combination of EDM and electronic theodolite and microprocessor? Which instrument is the combination of EDM, electronic theodolite and microprocessor? So EDM and electronic theodolite வந்து total station measure பண்ணுறதுக்குன்னு சொன்னால், ஸோ மைக்ரோ ப்ராசஸர் எதுக்குன்னா அந்த டோட்டல் ஸ்டேஷனில் மெஷர் பண்ண அந்த ஆங்கிள்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சிப் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை பிளேஸ் பண்ணுறது தான் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் டோட்டல் ஸ்டேஷன். ஸோ விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் EDM, electronic theodolite and microprocessor is called total station. அடுத்த கொஸ்டின், which instrument is used to find out the coordinates of a reflection at the same time measuring the vertical angle? Which instrument is used to find out the coordinates of a reflection at the same time measuring the vertical angle? So answer is total station. ஸோ ஒரே நேரத்தில் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளோட கோஆர்டினேட்ஸையும் வெர்டிகல்ஸ் ஆங்கிளையும் மெஷர் பண்ணுற டிவைஸ் டோட்டல் ஸ்டேஷன். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் EDM? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் EDM? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், வெலாசிட்டி ஈக்குவல் டு டைம் பை டிஸ்டன்ஸ். வெலாசிட்டி ஈக்குவல் டு டைம் பை டிஸ்டன்ஸ். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஃபார் EDM இன் சர்வேயிங்? வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஃபார் EDM இன் சர்வேயிங்? ஸோ EDMோட அப்ரிவேஷன் electronic distance measurement. EDM is nothing but electronic distance measurement. அடுத்த question, what is the advantage of total station? What is the advantage of total station? ஸோ கீழே வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. the instrument is costly, does not provide field note, direct observation of some not possible, greater accuracy in area computations. ஸோ டோட்டல் ஸ்டேஷனோட மெயினான அட்வான்டேஜ் வந்து ஒன்று தான், greater accuracy in area computations. greater accuracy in area computations. ஏன்னா ரீடிங்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணும்போது அந்த ரீடிங் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜுக்காக தான் டோட்டல் ஸ்டேஷன் சர்வேயிங்கில் யூஸ் பண்ணுறது. ஸோ மெயினான அட்வான்டேஜ் வந்து greater accuracy in area computations. ஸோ இதெல்லாம் வந்து டோட்டல் ஸ்டேஷனோட டிஸ்அட்வான்டேஜ் தான். இந்த டோட்டல் ஸ்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப, இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ஹை, அதே மாதிரி ஃபீல்டு நோட் கிடைக்காது, டைரக்ட் அப்சர்வேஷன் நாட் பாசிபிள். ஸோ இது எல்லாமே டோட்டல் ஸ்டேஷனோட டிஸ்அட்வான்டேஜ். கீழே கொடுத்துருக்க கிரேட்டர் அக்யூரசி மட்டும்தான் டோட்டல் ஸ்டேஷனோட அட்வான்டேஜ். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன்? வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன்? ஸோ டோட்டல் ஸ்டேஷனோட டிஸ்அட்வான்டேஜ், இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் காஸ்ட்லி. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் டோட்டல் ஸ்டேஷனில். அடுத்த கொஸ்டின், which is the total station is the latest technology? Which is the total station is the latest technology? ஸோ இங்கே வந்து ரோபாட்டிக் வந்து ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக் ஆர் ரோபாட்டிக் ரெண்டுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் EDM? வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் EDM?
capable of measuring long distance, precise measurement of distance, accuracy affected by the atmospheric condition, reflectors or single person observation. ஸோ மெயினான டிஸ்அட்வான்டேஜ் இடிஎம்மை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி அஃபெக்டட் பை அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். ஸோ அட்மாஸ்பியரிக் கண்டிஷனை பொறுத்து தான் இடிஎம்மோட ரீடிங் வந்து வரும். ஸோ அதுதான் இடிஎம்மோட ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜ், அக்யூரசி அஃபெக்டட் பை த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் இடிஎம்? ஸோ அட்வான்டேஜ் வந்து ப்ரீசியஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ப்ரீசியஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் இடிஎம்மோட அட்வான்டேஜ். அடுத்த கொஸ்டின், வேர் த ஓப்பன் ட்ராவர்ஸ் இஸ் யூஸ்டு. வேர் த ஓப்பன் ட்ராவர்ஸ் இஸ் யூஸ்டு. ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ட்ராவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஆப்ஷன் டோபோகிராஃபிக் சர்வே, லேஅவுட் ஆஃப் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைப் லைன் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ ஓப்பன் ட்ராவல்ஸுங்கிறது ஓப்பனாக ஒரு இடத்துல ஜென்ரலாக மார்க்கிங் பண்ணிட்டு வரது தான். ஸோ அது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே மார்க் பண்ணுவோம் அப்படின்னா பைப்லைனுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் ஓப்பன் ட்ராவர்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ டோப்போகிராஃபிக்கில் ஓப்பன் ட்ராவர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் ஒர்க் கிடையாது, ப்ராப்பர்ட்டி மெஷர்மெண்ட் கிடையாது. ஸோ ஓப்பன் ட்ராவர்ஸ் மெஷர் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடத்துல தான் ஓப்பன் ட்ராவர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேர் த ஓப்பன் ட்ராவர்ஸ் இஸ் யூஸ்டு, த ஆன்சர் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைப்லைன். ஸோ இதோட இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் முடிச்சிருச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.